பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை போர் குற்றவாளிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் நால்வருக்கு எதிராக தடைகளை விதித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கியே நகர்கின்றது. தடை விதிப்புகள் தொடரும் என வெளிவிவகார செயலாளர் வெட்ரி கூப்பர் அறிவித்திருக்கிறார். பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெளிவிவகார குழு கூட்டம் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு கருத்துரைத்த உமா குமாரன் எம்பி இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தல் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிராக மீறல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்கலாக தமிழ் சமூகத்துக்கான நீதி தொடர்பில் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் டேவிட் லெமியிடம் வலியுறுத்தி இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் என்பன உள்ளடங்கலாக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான மீறல்கள் இலங்கை இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்க கூடும் என நம்புவதற்கு ஏதுவான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன. இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் போர் குற்றங்களிலும் இனப்படுகொலையிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்தவொரு குற்றவியல் விசாரணைகளோ அல்லது சிறப்பு நீதிமன்ற விசாரணைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தீவிர கரிசனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேபோன்று பாதிக்கப்பட்டோர், அவர்களது குடும்பத்தினர், தப்பி பிழைத்தோர் என யாருக்கும் செவிசாய்க்கப்படவில்லை. இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கு இலங்கை அரசு தவறியிருப்பதுடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதற்கும் இடமளிக்கக்கூடிய ரோம சாசனத்தில் கைச்சாத்திடுவதற்கும் இவ்விவகாரம் சார்ந்த அரசியல் தன்முனைப்பை வெளிப்படுத்துவதற்கும் தவறியிருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழ் மக்களுக்குரிய நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதிப்படுத்துமாறு பிரித்தானியா இலங்கை அரசாங்கத்தின் மீது தொடர் அழுத்தங்களை பிரயோகிக்குமா எனவும் உமா குமாரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வெட்ரி கூப்பர், தமிழ் சமூகம் தொடர்பில் நீண்ட காலமாக தாம் கொண்டிருக்கும் நியாயபூர்வமான கரிசனைகள் தொடர்பில் பிரஸ்தாபித்தார். அத்தோடு மனித உரிமைகள் சார்ந்த நிலவும் கரிசனைக்குரிய விடயங்களுக்கு தீர்வு காணுமாறு தாம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருவதாகவும், இருப்பினும் இது சார்ந்த நிலையான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு அவசியமான செயற்திறன் மிக்க நிலையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் நாம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்கியிருக்கிறோம். அது மாத்திரமின்றி கடந்த மார்ச் மாதம் நால்வருக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்தமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கியே நகர்கின்றன என வெளிவிவகார செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த உமா குமாரன், போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கத்தின் தடை விதிப்பு மேலும் பரவலாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்.